ரொம்ப நாள் கழித்து மலைத்தேன் எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. நிறைய பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட தேன் கேட்குறீங்க. நம்ம வந்து தேன் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சீசன் இல்லை. இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் வந்து ஹனி கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஏன் உங்களுடைய ஹனி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. நம்முடைய செந்தமிழ் ஹனிபி ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள். நாங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம், எந்தளவுக்கு தேன் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நாங்கள் அவ்வளோ சவுண்டு போடாதீங்க சார், பறந்துட போகுது. அதனால தான் அவ்வளோ காஸ்ட்லியாக நாங்கள் கொடுக்குறோம். தேன் வந்து எந்தளவுக்கு உற்பத்தி இருக்கோ அதை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கம்மியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதிக ரேட்டு கொடுக்குறோம். பட் ஆனால் பியூராக இருக்கும். நம்ம பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே தெரியும். ஸோ எந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஹனி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னு. இனிமேல் கொஞ்சம் வந்து நிறைய ரெகுலராக கிடைக்கும். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். மீன் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துல தான் இருக்குதோ. அங்கே ஜூம் பண்ணுற மாதிரி இருக்குதா, அங்கே தெரியுதா? இல்லையா, மரத்தில் ஏறிட்ட மேலே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல கூட. அதான் நீ இன்னும் கொஞ்சம் முன்ன அது மேப்பை உட்காரு. அந்த இதில் இங்கேருந்து எட்டாவது நான் தானே பிரச்சனை. ஐயா இங்கே வந்துட்டு பார்த்து உஷாராக உட்காரு கேசுவா. உடஞ்ச கவை இது, உடையாத கவை இதுன்னு பார்த்து உட்காரு. அது இப்பயே வாங்கட்டுமா? தேன் இருக்கான்னு தெரியலடா. நம்ம அங்கே போகணுமே. அங்கே பூச்செல்லாம் கிளம்பிருச்சேண்ணா. ஆனால் இப்போ அங்கே போகிறது தான் இருக்குது வேணாம். நீ அங்கே போயிட்டீங்கன்னா நான் இங்கே நீ உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் போக முடியுதா? டப்புன்னு பிடிச்சிக்கோ எங்கேயாச்சும். அப்படி பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ. சூப்பராக தெரியும். போடு புகை வருது. உடனே அறுத்து விட்டுண்ணா. சரி நீ புகை அமையங்காட்டி நீ எதுவும் பண்ண. கொடுவெல்லாம் கீழே போட்டுரு. பை மட்டும் கொடு. இது அந்த இதா பார்த்து. வீடியோல நல்லா தான் வருது. ஆனா நீ அறுக்கிறது அதெல்லாம் தெரியாது. நீ எடுக்கிறதுலாம் நல்லா தான் வருது. உசிருக்கு போராடுறோம். நீங்க கேக்குறீங்க என்னோட ஹனி ஏன் காஸ்ட்லியா இருக்கு, ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நக்கிற அளவுக்கு தான் தேன் இப்போ எடுத்துருக்கேன். அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கேருந்து விட்டா தேனை இறக்கி கொடுக்கட்டுமா? தேனை இப்போ வந்து கீழே இறக்கி கொடுக்கலாம். ஏன்னா நக்கிற அளவுக்கு தான் எடுத்துருக்கோம். பெருசாலாம் இன்னும் நம்ம 20 கிலோ 30 கிலோலாம் கலெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக 1 கிலோ கூட இல்லை.